ஆகிய துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். தினம் தொடர்ந்தோரை தொடர்ந்து கொண்டு அணைக்கும் நம் தெய்வ திருவடி போற்றி பணிந்து நமஸ்கரித்து, ஐயன் அவர்கள் தம்மை வெளிப்படுத்தி காண்பி தருளிய திருவாக்கியங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து இன்றும் 18வது நாளாக பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த கலியை அறுத்து நலிவில்லா தர்மபதி ராஜ்யம் ஒன்று உண்டாக்குவதற்காகத்தான் வேண்டி தெய்வம் அவர்களை தணிகைமணி பிரான் அவர்கள் தமது வேதமணி சூழில் வைத்து பிறப்பித்து துயர் மாற்றுவதற்காக இந்த உலகிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். யாருடைய துயரத்தை எல்லாம் மாற்றுவதற்காக அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள்? பாட்டை பிரான் அவர்கள் என் துயரம் மாற்றி உன் துயரம் மாற்றி ஈசர் துயரத்தையும் மாற்றுவதற்காக அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய தெய்வம் அவர்களை அனுப்பி வைக்கிறதாக நமக்கு மான்மியத்துல அந்த சர்வாகம கிரந்தம் அதுல பெருமானவர்கள் அருளி செய்வதை நம்ம பார்ப்போம். புத்திரராய் நீ எனக்கு பெரிய தெய்வ உயிரில் பிறந்து புவி மீதில் பின்னாள் சென்ற நாளில் சிறந்த முகூர்த்தமதில் சேர்த்தேன் உனை எடுத்து உன்றனக்கு திவபதி உபதேசங்கள் உரைத்து எந்துயரம் மாற்ற இக சோதனை கனுப்புகிறேன். உங்களை இப்படி எல்லாம் உருவாக்கி நீங்க இந்த புவி மீதில் எனக்கு புத்திரனாக வந்து பிறந்து ஒரு சிறந்த முகூர்த்தத்துல உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அந்த உபதேசங்களை எல்லாம் அருள் செய்து என் துயரத்தை மாற்றுவதற்காக, இந்த துயரமெல்லாம் என் தலையில இருந்தது, அந்த பெரும் சுமையை நான் தலையில தூக்கிட்டு வந்தேன், என் துயரத்தை மாற்றி உங்க தலையில அந்த சுமையை வச்சு இந்த யுகத்திற்கு இந்த யுகத்தை காப்பாற்றுவதற்கு உங்களை அனுப்புகிறேன். உந்துயரம் மாற்றி யுகத்துயரமும் மாற்றி என் துயரம் மாற்றி ஈசர் துயரம் மாற்றி கலியை அறுத்து கனபயங்களும் மறுத்து நலிவில்லா தர்மபதி ராஜ்யம் ஒன்றுண்டாக்கி உங்கள் துயரத்தையும் மாற்றி என்னுடைய துயரத்தையும் மாற்றி இந்த யுகத்தினுடைய துயரத்தையும் மாற்றி ஈசனுடைய துயரத்தையும் மாற்றி இந்த கலியை அறுத்து, இந்த கலியனுடைய கொடுங்கோன்மை ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, இந்த கலியை அறுத்து கன பயங்களை எல்லாம் அறுத்து நலிவில்லாத தர்மபதி ராஜ்யம் ஒன்று உண்டாக்குவதற்காக உங்களை அனுப்பி வைக்கிறேன் என்று தணிகைமணி பிரான் அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு நவமணி பெட்டகமாக பிரான் அவர்களை நம்மிடம் அனுப்பி வைத்தார்கள். நம்மை வைத்த அன்பனும் கருணையெல்லாம் திரட்டி ஓருருவாக பிடித்து நமக்கு ஞானபிதாவாக தங்களின் தவக்குமாரரை நம்மளுக்கு தந்தருளினார்கள் தணிகைமணி பிரான் அவர்கள். அப்போ ஈசர் துயரத்தையும் மாற்றுவதற்காக அப்படின்னு அருள் செய்யறாங்களே, ஈசருக்கும் துயரம் இருந்ததா? ஈசர் அப்படின்னா எல்லாம் அந்த சர்வ அண்டரண்ட சராசரத்தையும் படைத்தவங்களே ஈசன், அவங்களுக்கு என்ன துயரம் இருக்க முடியும் அப்படின்னா ஈசனுக்கு என்ன துயரம் அப்படின்னு பெருமானவர்கள் திருமஞான குரல்ல அருளி செய்யறாங்க. திருமஞான குரல்ல பக்கம் 81 பார்ப்போம். இந்த மனிதனுக்கென்றே 1008 அண்டங்களையும் படைத்த இறைவன் அவன் அழிநரகத்தில் போய் துன்பப்படுவதை விரும்புவானா? இந்த மனிதனுக்காக தான், இந்த மனிதனை குறி வச்சுதான் 1008 அண்டங்களையும் இறைவன் படைத்தார்கள். இவ்வளவும் படைச்சு கொடுத்து இவன் நரகத்துல போய் வீணாகிறதுக்காகவா இவ்வளவும் படைச்சு கொடுத்தாங்க?
ஆனா அவங்க படைச்சு கொடுத்ததெல்லாம் வீணாக்கி இவன் நரகத்துல போய் விழுகிறானே, அதுதான் ஈசனுடைய துயரமாக இருக்குது. அந்த துயரத்தை மாற்றுவதற்காகத்தான் நம்முடைய பெருமானவர்கள் செயல்பட்டாங்க. அப்படி இருக்க இவன் நரக அழிவுக்கு போமானே ஆகி படைத்தவனுக்கு எவ்வளவு வியாகுலமாக அவமானமாக இருக்கும். அப்ப ஈசனுக்கு என்ன வியாகுலமாக இருக்கு, என்ன அவமானமாக இருக்கு? நாம தான், இந்த மக்கள் தான் அந்த அவமானத்தை, சர்வ அண்டரண்ட சராசரத்தை படைத்த அந்த ஈசனுக்கு வியாகுலத்தை, அவமானத்தை தேடி தருகிறவர்களாக இருக்கிறார்கள். இதை மாற்றுவதற்காகத்தான் பெருமானவர்கள் அவதரிக்கிறார்கள். நிச்சயமாக மனுக்கள் அனைவரும் பரமபதத்திற்காகவே இறைவனால் படைக்க பெற்றார்கள். இந்த மனுக்களை இவ்வளவு அண்டரண்ட சராசரத்தையும் படைச்சு கொடுத்தது இப்படி நரகத்துல போய் வீணாகட்டும்னா, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்காக எல்லாம் செஞ்சு கொடுத்து அவனை கொல்லுவதற்கு ஒரு கத்தி செய்து வைப்பானா அப்படின்னு பெருமான் அவங்க அருள் செய்வாங்க. அதுபோல இறைவன் இவன் நரகத்துல போய் வீணாகிறதுக்காகவா இவ்வளவு அண்டரண்ட சராசரத்தையும் படைச்சாங்க? அப்படி இருக்கும்போது இவன் நரகத்துல போய் இப்படி வீணா போனா அதுதான் ஈசருக்கு பெருந்துயரமாக இருக்கிறது. ஆகையால் யாவரும் இப்பொழுதே நித்திய உடல் எடுத்து அந்த நித்திய தேகத்தில் நுழைந்து கொள்ள வேண்டும். நாளைக்கல்ல, நாளைக்கெல்லாம் அல்ல, எப்போ இத கேட்டியோ அப்பயே நீ அந்த நித்திய தேகத்துல நுழைந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த துயரங்களை எல்லாம் மாற்றி ஒரு தர்மபதி ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை உண்டாக்குவதற்காகத்தான் நம்முடைய பெருமானவர்கள் அவதாரம் செய்ததாக நமக்கு இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டுறாங்க. அப்போ இந்த மனிதனுக்காகவே 1008 அண்டங்களையும் படைச்சாங்களே, அதை வீணாக்கி இவன் நரகத்துக்கு போறானே, அதை மாற்றணுமே, இந்த கலியை அறுத்து கன பயங்களையும் அறுத்து தர்மபதி ராஜ்யத்தை உண்டாக்க வேண்டுமே அப்படிங்கிறதுக்காக இந்த செய்வினையோ நெடுநாட்கலியை, இந்த நெடுநாளாக இந்த கலியை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த கலியை அறுத்து அவனை பலி கொடுத்து சீறி பலியிட்டு மெய்வழி தலைவம் ஒன்றை உண்டாக்குவதற்காக பெருமானவர்கள் அவதரிக்கிறாங்க. அப்போ இந்த கலிகாலம் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னா, பரீட்சித்த அரசன் காலம் முதல் இந்த கலிகாலம் ஆரம்பிச்சதாக சொல்றாங்க. இப்போ யுகங்கள், இது கலியுகமாக இருக்கு. யுகங்கள் எத்தனை, அது என்னென்ன, ஒவ்வொரு யுகங்களுக்கும் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கலிகாலம் தான் இருக்கிறதுலே ஒரு கேடுகட்ட ஒரு காலமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லும் போது, இந்த கலிகாலம் ஆரம்பிக்கும் போது எப்படி மக்களுடைய மனசு மாறி, எப்படி அதுக்கு முந்தின காலத்துல இருந்த நல்லவர்கள் இந்த கலிகாலத்துல எப்படி கெட்டவங்களா மாறினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த கலிகாலம் முடிகிற நேரத்துல ஒரு மன்னரிடம் ஒரு விசித்திரமான ஒரு வழக்கு வந்தலாம். என்னன்னா, 2 பேர் வர்றாங்க அந்த மன்னர்கிட்ட முறையிடுறதுக்காக. என்ன முறையிடுறாங்க? ஒருத்தர் சொல்றார், இவர்கிட்ட நான் ஒரு நிலம் வாங்கினேன், அந்த நிலத்தை உழுது பயிர் செய்வதற்காக அந்த நிலத்தை தோண்டும் பொழுது எனக்கு அங்க ஒரு புதையல் கிடைத்தது. அந்த புதையல் இவரோட நிலம் தானே, நான் நிலத்தை தானே வாங்கினேன், அதுக்குள்ள இருக்கிற புதையல் அவருக்கு தானே சொந்தம், அதனால அவர்கிட்ட நான் கொடுக்க போனேன். அவர் என்ன சொல்றாரு, நீ வாங்கிட்ட நிலத்தை, அதனால இப்போ அது உனக்கு தான் சொந்தம், நீ வச்சுக்கோன்னு இவர் சொல்றாரு. இப்படி எங்களுக்குள்ள நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோன்னு சண்டை வருது. ராஜா, நீங்க தான் இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும்னு அந்த மன்னர்கிட்ட கேட்கிறாங்க. இந்த மன்னருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்போ அந்த மன்னர் சரி 1 வாரம் கழிச்சு வாங்க, நான் தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். 1 வாரம் கழிச்சு வர்றாங்க. அவங்க வரும்போது சரி உங்க வழக்க சொல்லுங்க அப்படின்னு திரும்ப மன்னர் கேட்கிறாரு. அப்போ அந்த நிலத்தை வாங்கினவர் சொல்றாரு, இந்த புதையல், இந்த நிலத்தை நான் வாங்கிட்டேன், இந்த புதையல் என்னுடையதுதான், என் நிலத்துல இருந்தது. நான் நிலத்தை விற்கும் போதே அவர் எல்லாத்தையும் வாங்கிட்டேன், அந்த நிலத்துல நல்லது கிடைச்சாலும் தீமை இது கிடைச்சாலும் அது என்னைத்தானே சாரும், அந்த புதையல் என்னுடையதுதான். 1 வாரத்துக்கு முன்னால என்ன சொன்னார், இந்த நிலத்தை நாம நிலத்தை மட்டும்தான் வாங்கினேன், அதுக்குள்ள இருக்கிற புதையல் அவரை சார்ந்தது என்று சொன்ன அதே மனிதன் இப்போ அந்த 1 வாரம் கழிச்சு இந்த புதையல் என்னுடையது, அவன்
இப்போ என்னதுன்னு கேக்குறான். இப்ப அந்த வித்தவன் சொல்றான், நான் உன்னை நிலத்து மட்டும்தான் வித்தேன், அதுக்குள்ள பூமிக்குள்ள இருக்கிற பொருள்லாம் என்னைத்தான் சாரும், எனக்கு கொடுன்னு அவன் கேக்குறான். இப்படியாக வழக்கு அந்த ஒரு வாரத்துக்குள்ள மாறிடுது. மன்னருக்கு என்னன்னே புரியல. ஒரு மாதத்துக்கு முன்னால அவனுக்கு கொடுன்னு 2 பேரும் சண்டை போட்டாங்க. இன்னைக்கு எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும்னு 2 பேரும் சண்டை போடுறாங்க. அப்படின்னு மந்திரியை தனியா கூப்பிட்டு போய், மந்திரி என்ன விஷயம், ஏன் இப்படி ஒரு வாரத்துல இவங்க 2 பேரும் மனசு மாறினாங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கேக்குறாரு. அப்போ அந்த மந்திரி சொல்றாரு, இன்னைக்கு காலையில தான் கலியுகம் பிறந்தது, அதனால கலியுகம் பிறந்தவனே உங்க மனசு மாறி இப்படி பண்றாங்க. நேற்று வரைக்கும் இவங்க உனக்கு தான் கொடுப்பேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தப்ப இன்னைக்கு காலையில இருந்துதான் இப்படி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ கலியுகம் பிறந்த உடனே, அந்த பிறந்த அன்னைக்கே எப்படி இந்த மக்களுடைய மனசு மாறுச்சு. அப்போ அந்த ராஜாவும் உடனே அவர் என்ன தீர்ப்பு சொல்றாரு, ஏன்னா அவரும் கலியுகத்துக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் சொந்தம் இல்ல, இது அரசாங்கத்துக்கு சொந்தம், கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த அவர் அவங்கள்ட்ட இருந்து பறிச்சுக்கிட்டார். இதுதான் கலியுகத்தினுடைய ஒரு செயலாக இருக்கு. இந்த கலியுகம் ஆரம்பிச்ச உடனே இந்த கலியுகம் எப்படி இருக்கும், இங்க அன்புங்கிறதே இருக்காது. அன்பு என்பது பேராசையாக மாறிவிடும், தர்மம் என்பது சுயநலமாக மாறிவிடும், பக்தி என்பது வெறும் புகழ்ச்சி வேட்டையாக மாறிவிடும், வெறும் இருட்டு தான் இருக்கும் அங்க. அதுதான் கலி இருளம் அப்படின்னு நம்ம பெருமானவர்கள் அருளி செய்வாங்க. அந்த இருட்டு தான் இருக்குமே தவிர பிரகாசமே இருக்காது. இந்த கலியை பற்றி வேத வியாசர் அவங்க ஒரு பாடல் எழுதி வச்சிருக்காங்க. அது என்னன்னா, கலியிலே திருமணம் மணல் வீடு ஆகும். திருமணம்லாம் மணல் வீடு, மணல்ல வீடு கட்டினா 1 நிமிஷம் கலைச்சிடலாம். அது போலதான் இவங்க திருமணம் பண்றதெல்லாம் பண்ணுவாங்க, டைவர்ஸ் பண்ணுவாங்க, கலைச்சிருவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க, எப்படி வேணாலும் செய்வாங்க. இந்த கலி காலத்துல கலியிலே திருமணம் மணல் வீடு ஆகும். காவலாம் வேலியே பயிர்களை மேயும். வேலியே பயிர்களை மேயும். மக்களை காக்க வேண்டிய அரசாங்கமே மக்களை கொல்லும். பலசாலி அரசாலும் நிலை சேரும். பலசாலினா அரசாளுவான், நல்லவன் அரசாள மாட்டான். யாருக்கிட்ட பணம் பலம் இருக்கோ பணத்தை கொடுத்துதான் அரசாட்சி எல்லாம் கைப்பற்றுவாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கும் கலிகாலத்துல. பலசாலி அரசாளும் நிலை சேரும். நல்லவங்க அரசாள மாட்டாங்க. பாமரர் மேல் வரிகள் பலமாக ஏறும். வியாபார நேர்மைகள் காணாமல் போகும். குரு சிஷ்ய நெறி தர்மம் அரிதாகி போகும். குரு சிஷ்யர் அப்படிங்கிற ஒரு முறையில தான் ஞானத்தையே கற்றுக்கொள்ளணும்னு குருனாலே அவ்வளவு மரியாதையாக வச்சிருந்தாங்க. குரு பெருமான் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு ஆதி காலத்துல கூட, எங்க அம்மா அப்பா சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல கூட சொல்லுவாங்க, எங்க அப்பா வாத்தியார் வீட்டுல போய் அவங்க வீட்டுல சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் நாங்க கிளாஸ்க்கு வருவோம் அப்படின்னு. இன்னைக்கு யாராவது வாத்தியார் வீட்டுல போய் வேலை செய்வாங்களா? ஒரு குருன்னா அவ்வளவு மரியாதையாக இருந்தது. இப்ப எல்லாம் நீ என்ன டீச்சர்னா உனக்கு என்ன மரியாதை, நீ ஃப்ரெண்டு மாதிரி சொல்லி கொடு பாடம், டீச்சர்னா ஒய்யாரத்துல உட்காந்துட்டு சொல்லி தருவியா, எங்க கூட ஃப்ரெண்டு மாதிரி இறங்கி சொல்லி கொடு அப்படி கேட்கிற காலமா இருக்கு. குலமங்கை பொருளுக்கு தடுமாறல் ஆகும். உள்ளம் உடல் இரண்டுமே பிஞ்சிலே தீயும். ஊரெல்லாம் பக்தியின் வேடங்கள் மேயும். பக்தின்னு சொல்லி வேடம் தான் இருக்கும். அதுதானே நம்ம பாக்குறோம். நிஜமான ஞானம் எங்க இருக்கு? இந்த மெய்வெளிச்சாலை தவிர இந்த உலகத்துல வேற எங்கேயாவது இருக்கா? வேடங்கள் தானே இருக்கு. கள்ளக்கணக்கும் கொலை களவும் மிகும். கடமையும் கண்ணியமும் நூல் அளவில் வாழும். இந்த கடமை கண்ணியம்ங்கிற வார்த்தையெல்லாம் நூல்ல வாசகத்துல இருக்கும், ஆனா செயல்ல நடைமுறையில இருக்கவே இருக்காது. பழமொழிகள் எல்லாம் அந்த காலத்துல பழமொழி, கதவை திற காற்று வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. கதவை திறந்து வை காற்று வரட்டும், காற்று வர்றதுக்காக கதவை திறந்து வைப்பாங்க. இப்ப எல்லா வீட்லயும் ஏசிய போட்டுட்டு கதவை மூடு ஏசி வெளியே போய்விடும் அப்படின்னு சொல்லி கதவை மூடி வைக்கிற காலமாக இருக்கு. கதவை திற காற்று வரட்டும் என்ற சொன்ன காலம் போய் கதவை மூடு ஏசி வெளியே போகுது என்று சொல்லுகிற ஒரு காலமாக இந்த காலம் மாறிவிட்டது.
அப்போ இந்த காலங்கள் எல்லாம் எப்படி, இந்த காலத்துக்கு ஒரு கணக்கு இருக்கு. எப்படி இந்த காலங்கள் கணக்கு வந்தது, சதுர்யுகம் என்ன ஆனது, எப்படி வந்தது அப்படின்னா, யுகத்தை எப்படி கணக்கு பண்றாங்க அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அதாவது முதல்ல மனிதனுடைய சுவாசத்துல இருந்துதான் இந்த காலத்தை கணக்கிடுறாங்க. 6 சுவாசம், ஒரு முறை உள்ள இழுத்து ஒரு முறை வெளியே விட்டா அது ஒரு சுவாசம். இப்படி 6 சுவாசம் ஒரு வினாடி. இந்த 60 வினாடி சேர்ந்தா ஒரு நாளிகை. 60 நாளிகை, 60 நாளிகைனா 360 வினாடி. அது சேர்ந்தா அது ஒரு நாள். அப்போ எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, அந்த மனிதனுடைய சுவாச கணக்குல இருந்துதான் இந்த கால கணக்கு ஆரம்பிக்குது. இப்படி ஒரு நாள் 60 நாளிகை, 360 வினாடி சேர்ந்தது ஒரு நாள். 365 நாள் சேர்ந்தது ஒரு வருடம். இந்த ஒரு வருடம் மாதிரி 360 வருடம் சேர்ந்தா அதுக்கு பேரு ஒரு தேவ வருடம். 360 வருடம் சேர்ந்தது ஒரு தேவ வருடம். இந்த கிரேதா யுகம் எத்தனை வருடம் சேர்ந்தது அப்படின்னா, இந்த 360 சேர்ந்தது ஒரு தேவ வருடம்னு பார்த்தோம் இல்லையா, அப்படி 4800 தேவ வருடம் சேர்ந்தது அந்த கிரேதாயுகம். யுகங்கள் 4ஆக பிரிச்சாங்க. கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு 4 யுகங்கள் இருக்கு. அதுல அந்த கிரேதாயுகம் முதல் யுகம். அந்த யுகம் எத்தனை தேவ வருடங்கள் சேர்ந்தது அப்படின்னா 4800 தேவ வருடங்கள் சேர்ந்தது. தேவ வருடங்கள் 360 வருடம் தானே, 360 மனிதனுடைய வருடம் ஒரு தேவ வருடம். அப்ப 4800 தேவ வருடம் எத்தனை மனித வருடம் அப்படின்னா 17,28,000 ஆண்டுகள். அப்போ இந்த கிரேதா யுகம் எத்தனை வருஷம் உள்ளது அப்படின்னா 17,28,000 ஆண்டுகள் சேர்ந்தது. 28,000 மனித ஆண்டுகள். இந்த மனித ஆண்டுகள் தான் ஒரு கிரேதாயுகம். அதுக்கு அடுத்தது திரேதாயுகம். இந்த திரேதாயுகம் தேவ வருடப்படி கணக்கு பார்த்தா 3600 தேவ வருடம். மனித ஆண்டுகள் கணக்கு பார்த்தோம்னா 12,96,000 மானுட வருடம். அதுக்கப்புறம் துவாபர யுகம். இந்த துவாபர யுகம் தேவ வருடப்படி கணக்கு பார்த்தோம்னா 2400 தேவ வருடம். மானுட வருடம் எத்தனை அப்படின்னா 8,64,000 மானுட வருடம். அதுக்கப்புறம் கலியுகம் வருது. இந்த கலியுகம் தேவ வருட கணக்குப்படி 1200 தேவ வருடம். இந்த மானுட வருட கணக்கு பார்த்தோம்னா 4,32,000 மானுட வருடம். இப்போ இந்த 4 யுகங்களும் சேர்ந்தது மொத்தம் எத்தனை வருடம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 யுகங்களும் சேர்ந்ததுதான் ஒரு சதுர்யுகம். அந்த சதுர்யுகத்துக்கு எத்தனை வருஷங்கள் அப்படின்னா 43,20,000 மானுட வருடம் சேர்ந்ததுதான் ஒரு சதுர்யுகம் அப்படின்னு கணக்கு சொல்றாங்க. இதெல்லாம் ஜாதகத்துல, சோசியத்துல இந்த கணக்கெல்லாம் இருக்கும். அப்ப இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? இப்ப இந்த கலியுகம் தான் நடந்துகிட்டு இருக்கு. 5000 சொச்சம் கலியுகம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த யுகம் ஒரு துவாபர யுகம் 2 அரை பங்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கலியுகத்தை போல, கலியுகம் 4,32,000 ஆண்டுகள்னா, துவாபர யுகம் அதுக்கு முந்தின துவாபர யுகம் கிருஷ்ண பரமாத்மா அவதரிச்ச அந்த யுகம் கலியுகத்தை போல 2 மடங்காம். 2 மடங்குன்னா 4,32,000க்கு 2 மடங்கு எவ்வளவு? 8,64,000. அதுதான் துவாபர யுகத்தோட ஆண்டுகள். அதுக்கு முந்தின திரேதா யுகம் இந்த கலியுகத்தை போல 3 மடங்கு கொண்டது. அப்ப கலியுகம் 4,32,000 இன்ட்டு 3, அதுதான் 12,96,000. அது திரேதா யுகம்.
அதுக்கு முந்தின கிரேதாயுகம் இந்த கலியுகத்தை போல 4 மடங்கு கொண்டது. அது 12,96,000. அப்படி இந்த கலியுகத்தை வச்சு கலியுகம் மாதிரி 2 பங்கு துவாபர யுகம், 3 பங்கு திரேதாயுகம், 4 பங்கு கிரேதாயுகம், அப்படிதான் கணக்கு சொல்றாங்க. அப்போ இந்த கலியுகத்துக்கு இத்தனை ஆண்டுகள்னு நம்ம பார்த்தோம். கலியுகத்துக்கு எத்தனை ஆண்டுகள் பார்த்தோம்? 4,32,000 வருடம் இந்த கலியுகம்னு பார்த்தோம். ஆனா நம்முடைய பெருமானவர்கள் என்ன அருள் செய்யறாங்க? கலியுகத்துக்கு வருடம் 5000 தான் அப்படின்னு நமக்கு அருள் செய்யறாங்க. அதை நம்ம பார்ப்போம். மானியத்துல மூலபண்டார பருவத்துல இதனன்றியும் இதுகாலம் நம் தமிழ்நாட்டின் இடத்தே நமக்கு வடக்கு பாகமாக சிறிது முன்காலத்தெழுந்து இப்போது பகிரங்க பிரஸ்தாப நிரூபணையில் இருந்து வரும் இடையேறாத விடையேறு ஞான வடலூரின் மேவும் வள்ளப்பிரானவர்களுடைய செய்யரும் செயலாகிய கைவரவு ஓடடைந்த மெய்யருட்பாவில் தங்கள் அருங்காரணத்துறை ஆத்மார்த்தீக குன்றேறி வருங்காரணத்தீர் இழுத்து வரியோடி வரும் கூர் எழுது போலானது சாலைக்கு ஆண்டவர் எழுந்தருளி வருவார்கள் என்றும் அதுவும் தங்களினுடைய குருபிரானவர்களின் குலத்திலே தான் அவதாரம் வருவார்கள் என்றும் பின்னும் தங்களினுடைய நிறையான திசை திருக்காப்பு காலத்தில் இருந்து 27ஆம் வருடம் என்று நிச்சயம் கூறி கொடுத்திருக்கும் கணக்கிலே இப்போ வள்ளப்பிரானவர்கள் ஒரு கணக்கு கொடுக்குறாங்க. கலியுகத்திற்கு நம்ம பார்த்தா 4,32,000 ஆண்டுகள்னு. ஆனா வள்ளற்பெருமான் அவங்க என்ன சொல்றாங்க? கலியுகத்திற்கு வயது 5000 தான் என்றும் அதன் மேலே ஞான சித்த பூவன காலம் துவங்கி தோன்றி தடையற்ற நெடுங்காலம் வளர்ந்து வருவது நிச்சயம் என்றும் இந்த 5000தோட கலியுகம் 5000தோட கலியுகத்துக்கு ஒரு முடிவு கட்டி அதுக்கப்புறம் ஒரு ஞான சித்த பூவன காலம் தொடங்கி அது தடையற்ற நெடுங்காலம் வளர்ந்து வரும். அதாவது ஜாதி பேதமின்றி சமத்துவ சுத்த சமரசமாக விளங்கி வருவது நமக்கு தென்பாகமாக இருக்கும் என்றும் மேலும் உலகத்திடத்திலிருந்து அங்கே செல்லும் எல்லா ஜாதி மத மூலமந்திர நீதி நெறி அனைத்தையும் உள்ளே இழுத்து வாங்கி வைத்துக் கொள்ளும் என்றும் எழுதுகிறான் என்ற இச்சத்திய நெறி திருவசனங்களை வல்லாளர் எல்லோரும் கண்டு பொல்லா பிறப்பொழிந்து நல்வாழ்வு வாழ்வார்களாக. இப்படி அவங்க கலியுகத்துக்கு 4,32,000 கலியுகத்தை மாறி 2 பங்கு துவாபரம். துவானாலே 2, துவா 2 அறை, அதனாலதான் அதுக்கு துவாபரம்னு வந்தது. திரேதா 3 மடங்கு, கிரேதா 4 மடங்குன்னு சொல்றாங்க. ஆனா 5000 தானேன்னு வடலூர் வள்ளப்பிரான் அவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம பெருமானவர்கள் அந்த பெருமானவர்கள் அவதரிச்ச உடனே அந்த கலியுகத்தை அழிச்சிடாங்க. நம்ம பார்த்தோமே என்னென்ன கேடுகள்லாம் நடக்கும். திருமணம் என்பது மணல் வீடாகும், அரசனே மக்களை கொல்வான், இப்படி எல்லாம் கேடுகள் தான் நடக்கும் பார்த்தோமே. இதெல்லாம் அழிக்கிறதுக்காக திரும்பவும் அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பெருமானவர்கள் இந்த கலியன் நல்ல இந்த உலகத்துல சுகமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்படி வாழும்போது பெருமானவர்கள் அவதரித்து இந்த கலியனை பழி வாங்கி அவனை கொலைக்களத்துக்கு அனுப்புவதற்காக பெருமானவர்கள் அவதரித்ததை பற்றி நம்முடைய தெய்வமர்கள் மூலபண்டார பருவத்துல கலியரசன் காணித்த சூகத்திற்கு வலிய சோட்டடி நெருங்கியே கலியனை பழி வாங்கி கோலைக்களம் கலியனை பழி வாங்கி கோலைக்களம் நிலவாழம் வட நீண்டதி நின்றதே. அப்போ இந்த கலியனை பழி வாங்கி அவனை கொலைக்களத்துக்கு அனுப்பி அவனை இல்லாமல் ஆக்குவதற்காக பெருமானவர்கள் வர்றாங்க. அவங்க வந்த உடனே இந்த கலியன் புலம்புகிறான். எப்படி நான் பரிசித்த அரசன் காலத்துலதான் தொடங்கினான். நம்ம பார்த்தோமே 2 பேர் முத நாள் அந்த களி தொடங்குறதுக்கு முத வாரம் இந்த புதையல் அவனுக்கு தான் கொடுக்கணும்னு சண்டை போட்டவங்க களியை தொடங்கினோடனே எனக்கு வேணும்
உங்க 2 பேருக்கு இல்ல எனக்கு வேணும் ராஜா கொடுங்கின கதையையும் நம்ம பார்த்தோம். அப்படி அந்த களி தொடங்கின நாள்ல இருந்து அந்த கலியன் சுகமா வாழ்ந்துகிட்டு வர்றான். அப்ப அவன் என்ன புலம்புறான், முன்னராம் பரிசித்து காலம் முதல் மண்ணில் நான் களி பிறந்தது. பரிசித்து மன்னன் ஆட்சியிலப்ப நான் பிறந்தேன். மன்னாதி மன்னரும் வரவே சென்னை, மன்னாதி மன்னர்கள்லாம் என்னை வரவேற்றார்கள். என் அக்கிரமம் எங்க பார்த்தாலும் தலை தூண்டி ஓங்கி வளர்ந்துச்சு. எல்லாரும் எனக்கு மண்டிட்டு வணங்கினாங்க. மன்னாதி மன்னரும் வரவே சென்னை, வண்ணக்கால் மண்டிட்டு வணங்கினார். அப்போ எல்லா மன்னர்களும் இந்த பரிசித்து மன்னன் காலத்துல நான் வர ஆரம்பிச்சேன். அந்த பரிசித்து முதலாகிய எல்லா மன்னர்களும் என்னை நல்ல என் கால் கழுவி கும்பிட்டு என்னை நல்லா வளர்த்து வந்தாங்க. அப்படி இருக்கும்போது என்னை நான் சொல்லனா சீரும் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டிருந்தேன். சொல்லோனா பேருந்தீரும் சிறப்புடன் அல்லல் இல்லாமல் ஆண்டேன் 5000 வருஷம் எந்த துன்பம் இல்லாம நான் சொகுசா என் அக்கிரமத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அந்த 5000 ஆகும்போது இந்த அக்கிரமத்தை செய்ய விடாம ஒருத்தவங்க வந்துட்டாங்களே. வல்லையான் பாவி வாழ்ந்து வரும் நாளில், வல்லையான் பாவி வாழ்ந்து வரும் நாளில் கள்ளி என்று கடிந்தனை தேடியே. இப்படி பாவி நான் வாழ்ந்துட்டு வந்தேனே, நான் சொகுசா வாழ்ந்து வந்தேனே. மன்னாதி மன்னர்கள்லாம் என் கால் கழுவி கும்பிட்டு என்னை நல்லா வரவேற்று எல்லாரும் அக்கிரமத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே. என் அக்கிரமம் தலைதோங்கி ஓங்கி வளர்ந்துச்சே. அப்படி ஓங்கி வளரும் போது நான் வாழ்ந்து வரும் நாளில் என்னைய கள்ளின்னு என்னை குறி வச்சு வந்துட்டாங்களே ஒருத்தவங்க. நான் சீரும் சிறப்புமாக பரிசித்து அரசங்காலம் முதல் துவங்கி இன்னெடுங்காலமாக இன்னெடும் 5000 ஆண்டுகளாக நான் பாவி வாழ்ந்தேனே. பாவி நான் 5000 ஆண்டுகளாக சொகுசா வாழ்ந்தேனே. எங்கேயோ விண்ணாட்டு செயல் வாழ்வேற்றம் கொண்டு அழியாத தவப்பேற்று கூறோங்கிய நாவாஸ்திர கோடாயுதம் பெற்று. நம்ம பார்த்தோமே நேற்று அந்த ஆயுதம்னா என்ன, பெருமான் அவர்கள் எந்த ஆயுதம் கொண்டு அந்த ஆங்கிரச கோத்திரத்தை கைப்பற்றினாங்க. அந்த நாவாஸ்திர கோடாயுதத்தை பெற்று வாழ்வேற்றம் கொண்டு மூர்க்கமாக எழும்பி வர எனக்கு எதிர மூர்க்கமாக ஒரு ஆயுதத்தை என்னை அழிக்கிறதுக்காக வந்துட்டாங்களே. அதற்கு எதிரே இலக்காகிய நான் உலக ஆயுதங்களை கொண்டு யாராலும் ஜெயிக்க முடியாத வரத்தினை பெற்று வந்திருக்கின்றவனாகிய நான் இந்த உலக ஆயுதத்தை கொண்டு அந்த கலியனை அழிக்க முடியாது. பெருமான் அவர்கள் கொண்டு வந்தது தேவ ஆயுதம். அந்த தேவ ஆயுதத்தை கொண்டு என்னை அழிக்க வந்துட்டாங்களே அப்படின்னு களி புலம்புறான். களி விளங்கும் என் கெடுகேட்டு ஐயத்துக்கள் நிறைந்த பவாதிக்க மனத்துபதேச இருப்பெரும்படி ரசனாகிய என்னை கள்ளி என்று குறிவைத்து சினந்து பாய்ந்தோடி இப்படி என்னைய கள்ளி, நீ இப்படியா சொகுசா வாழ்ந்துட்டு இருக்க, உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாவாஸ்திர கோடாயுதத்தை கொண்டு மூர்க்கமாக எனக்கு எதிர வந்துட்டாங்களே. அப்படி என்னை அழிச்சு தலையுகம்னு ஒரு புது யுகத்தை பெருமான் அவர்கள் உருவாக்கிட்டாங்க. இந்த கலியுகத்தை அழிச்சு செய்வீனையோ நேடு நாட்காலியை சிரிப்பாலியிட்டெழுந்த முன்னாள் மேவாளி ஆண்டு தலையூகனாள் வையகம் உயவே முன்னெழுந்து. எதுக்காக இந்த கலியை அறுத்து நலிவில்லா ஒரு தர்மபதி ராஜ்யம் உண்டாக்கி இந்த வையகத்தை எல்லாம் உயிர்ப்பான் வேண்டி இந்த கலியனை அறுத்து
நம்ம கன பயங்களையும் அறுத்து மெய்வழி தலைவு ஆண்டை உண்டு பண்ணுவதற்காக, இந்த வையகத்தை எல்லாம் உய்விப்பதற்காக பெருமானவர்களுடைய அவதாரம் நிகழ்ந்தது. அப்போ ஆனா இத்தனை ஆண்டுகள் கணக்கு சொல்றாங்களே, 4,32,000 கணக்கு சொல்றாங்களே. ஆனா பெருமானவர்கள் இந்த 5000 கலியை அழிச்சிட்டேன் அப்படின்னு நமக்கு அருளி செய்யறாங்களே. கலியுகத்துக்கு வயது 5000 தான் அப்படின்னு வடலூர் வள்ளற் பெருமான் அவர்களும் கணக்கு சொல்றாங்களே. பெருமானவர்கள் அந்த கலியை அழித்து அந்த தலைவத்தை உண்டாக்குவதற்காகத்தான் வந்தாங்க. அது ஒருத்தருக்கு 2 பேருக்கு மட்டும் அல்ல, எல்லார்கிட்டையும் இருந்த அந்த மனத்திருள் கடிவதற்காக. மனத்திருள் கடியும் வளைவு வாழ் என்றார் அப்படின்னு அந்த மனத்திருள் களைவதை நீக்குவதற்காக ஒரு வளைவு வாளை கொண்டு வந்தாங்க. அது உலகம் முழுவதும் பரப்புறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஆனா அது பெருமானவங்க என்னுடைய இவ்வளவு நாள் பாட்டுக்கும் இவ்வளவுதானா? கொஞ்சம் பேரு அந்த கலிங்கிற அந்த இருளை இந்த உலகத்துல இவ்வளவு மக்கள் இருந்துதான் அந்த இருளை நீக்க முடிஞ்சது, உலகம் பூரா நீக்க முடியலையே, என்னுடைய இவ்வளவு பாட்டுக்கும் இவ்வளவுதானா அப்படின்னு எனக்கு ஒவ்வொரு நேரம் எனக்கு வேதனையா இருக்கும் அப்படின்னு பெருமானவங்க அருள் செய்வாங்களே. என்னுடைய இவ்வளவு கால பாட்டுக்கும் நான் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காகத்தான் வந்தேன், என்னுடைய இவ்வளவு கால பாட்டுக்கும் இவ்வளவுதானா அப்படின்னு ஒரு நேரம் எனக்கு வேதனையாக இருக்கும். ஆனாலும் இந்த விளையிற நிலம் 2000 ஏக்கர் இருந்து என்ன பிரயோஜனம்? விளையாத காடு 2000 ஏக்கர் இருந்து என்ன பிரயோஜனம்? விளையிற நிலம் 2 ஏக்கர் இருந்தாலும் அதுதான பிரயோஜனம். அது போல கொஞ்சம் பேர்கிட்டத்தான் நம்மகிட்ட இருக்கிற அந்த கலியை அவங்களால மாற்ற முடிஞ்சது. இந்த உலகத்துல பூரா இன்னும் வெளியெல்லாம் இந்த 4,32,000 கணக்குக்கு இன்னும் அந்த வெளியெல்லாம் அந்த கலியன் தான் ஆடிக்கொண்டு இருக்கிறான். இந்த உலகம் முழுவதும் இருக்கிற அந்த கலியை மாற்றுவதற்காகத்தான் பெருமானவங்க பாடுபட்டாங்க. எல்லாரையும் பார்த்து நீ கலி இருள்ல இருக்காத, வந்துரு இந்த தலைவத்துக்கு அப்படிங்கிறதுக்காக தான் ஊர் ஊரா போய் பிரசங்கம் பண்ணி, இங்குள்ள நீங்கள் அனைவரும் தூரத்தில் இருந்தும் பக்கத்தில் இருந்தும் நன்றாக நிதானித்து கேட்டீர்கள், இப்படியெல்லாம் போய் போய் எல்லார்ட்டையும் பிரசங்கம் பண்ணது எதுக்காக? அவங்க அந்த கலியனை மாற்றுவதற்காக. இந்த பிரசங்கத்தை செய்துவிட்டு போவதற்காக இங்கு நாம் வரவில்லை. நீங்கள் எத்தனையோ பிரசங்கம் கேட்டிருப்பீர்கள். இது பிரசங்கமா? பெருமானவர்கள் பேசுறது பிரசங்கமா? உயிராணி திருவசனம், உயிருக்கு வேண்டியது. இது பிரசங்கமா? இல்லை, செயல். உன்னுடைய தலையை நித்தியத்தில் மாற்றுகின்ற செயலையே நீங்கள் இன்று கேட்டீர்கள். அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பிரசங்கமா? இந்த உலகத்துல மேடை போட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களே, பிரசங்கம். அந்த பிரசங்கமா? தலையை நித்தியத்துக்கு மாற்றுகின்ற செயல். இன்னைக்கு பெருமான் அவங்க சொன்னாங்களே, முந்தி வந்த பாரவான்கள் வடலூர் வள்ளற்பெருமான் அவர்கள் முதல் கொண்டு எத்தனையோ பாரவான்கள் வந்தாங்களே, அவங்க எல்லாம் என்ன செத்து போயிட்டாங்களா? மாணிக்கவாசகர் வந்தாரு, திருவள்ளுவர் வந்தாருன்னு சொல்றியே, திருவள்ளுவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு, மாணிக்கவாசகர் இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறியே. உங்க அப்பனுக்கு முந்தின அப்பனுக்கு 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 அப்பன் ஒரு 4 அப்பனுக்கு முன்னால இருந்த அப்பன் யாருன்னு தெரியுமா? அவர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? தெரியாது. ஏன்னா அவங்களாம் செத்து போயிட்டான். ஆனா இந்த வந்த பாரவான்கள் எல்லாம் செத்து போகல. அவங்க இன்னும் இந்த தூலத்துல வாழலையே தவிர அவங்க இன்னொரு பிரணவ தூலத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீயும் அந்த பிரணவ தூலத்துல போனா அவங்க கூட சேர்ந்து ஒன்னா வாழலாம் அப்படின்னு இன்னைக்கு அருளி செஞ்சாங்களே. அவங்க நித்திய மூர்த்திகளாக உன் சிறப்புக்குள்ளே அவங்க குடிகொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பெருமான் அவங்க அருளி செஞ்சாங்க. இப்ப நான் பேசுறேனே, இது மனித எத்தனத்துல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க இன்னைக்கு ஒளிநாடால கேட்கும்போது. அப்போ அது யாருடைய எத்தனம்? மனித எத்தனமா பெருமானவர்கள் பேசுறது? அப்போ அது தெய்வ முயற்சியாலதான் அந்த பேச்செல்லாம் பேச முடியும். நான் இப்ப பேசுறது மனித எத்தனத்தினால் முடியுமா? அப்போ அவங்க இறைவன் அப்படிங்கறத அந்த பிரசங்கத்திலேயே நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க. நம்ம அதெல்லாம் கவனிச்சு பார்த்தாதான் நமக்கு தெரியும். அப்போ அவங்க இந்த பாடவான்கள் எல்லாம் நித்திய மூர்த்திகளாக உன்னுடைய சிறப்புக்குள்ளதான் அவங்க குடிகொண்டிருக்காங்க. திருக்குறள் அப்படின்னு நம்ம எங்க இருந்து எடுத்து சொல்றோம்? நம்ம சிறப்புல இருக்கு, அதுல இருந்து எடுத்து சொல்றோம். மாணிக்கவாசகர் இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு நம்ம சிறப்புல இருக்கு, அதுல இருந்து எடுத்து சொல்லணும். அப்போ அவங்க எல்லாம் அந்த பிரணவ தேகத்தில் நம்முடைய சிறப்புக்குள்ளாக அவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அதே பிரணவ தேகத்தை எடுக்கும் போது நாமும் அவர்களோடு ஒன்றாக சேர்ந்து வாழலாம்.
அப்போ இப்படி எல்லாம் நான் பேசுறேனே, இது பிரசங்கமா? இது மனித எத்தனத்தில் நடக்கக்கூடியதா? இல்லை, இது செயல். உன்னுடைய தலையை நித்தியத்தில் மாற்றுகின்ற செயலையே நீங்கள் இங்கு கேட்டீர்கள். இதை நீங்களும் கட்டாயம் பெற வேண்டும். உலகம் இந்த பூமியை மூறாங்க கலியை மாற்றி தலையுகம் படைத்ததுக்காக தான் வந்தோம். ஆனா கொஞ்சம் பேர் தானே மாறி இருக்காங்க. ஆனா பூமி முழுவதும் ஆகணுமே. தங்கள் பிள்ளைகளை சுட்டி காட்டி பெற்றவர்கள் இதோ இருக்கிறார்களே, ஆண் பெண் ஆகிய இவர்கள் அனைவரும் உங்களைப் போல மனிதர்கள் தானே. எது நம் தலைக்கு அவசியமோ அதை நிச்சயமாக இப்பவே எல்லோரும் பெறலாமே. அதற்கு ஒரு வசந்தமான நேரம் வந்திருக்கிறது. அப்போ அந்த ஒரு இறைவனே தூலம் எடுத்து வந்து இந்த கலியை மாற்றுறதுக்கான ஒரு வசந்தமான நேரத்தை பெருமான் அவங்க கொண்டு வந்தாங்களே, அதை எல்லாரும் இப்பவே பெறலாமே. இன்னும் பெறாம இந்த கலியிலேயே வெளியே வாழ்ந்துகிட்டே இருக்கானே. அப்போ இந்த அக்கிரமத்துல யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க எல்லாம் கலிகாலத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த மத்த யுகத்துல எல்லாம் அக்கிரமமே நடக்கலையா அப்படிங்கிற நடந்துச்சு. இப்ப ராமபிரான் பிறந்தது வந்து திரேதாயுகம். இப்போ அந்த திரேதாயுகத்துலதான் சீதா பிராட்டியை தூக்கிட்டு போனாங்க, ராவணனோட சண்டை போட்டாங்க. கிருஷ்ண பரமாத்மா அவதரித்தது துவாபர யுகம். அந்த துவாபர யுகத்துலதான் மகாபாரத போர் நடந்தது. துரியோதனன் முதலாகிய அந்த கௌரவர்கள் செய்யாத அக்கிரமம் இல்லை, பாண்டவர்களுக்கு அவர்கள் இழைக்காத துரோகம் இல்லை. சகுனின்னு ஒருத்தன், அவன் செய்யாத வஞ்சக சூழ்ச்சி இல்லை. அப்போ எந்த யுகத்திலையும் அக்கிரமக்காரர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அப்போ அவங்க எல்லாம் நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள் அப்பையும் அந்த பெருமானவர்களுடைய அந்த கலியுகத்துல வாழ்றாங்க. அப்போ இந்த கலியுகத்திலையும் சகுனிகளும் இருப்பாங்க. ராமபிரானுக்கு ஆட்சியை கொடுக்க கூடாதுன்னு காட்டுக்கு அனுப்பினாலே ஒரு மந்தரைன்னு ஒருத்தி சூழ்ச்சி பண்ணி ஒரு கோணி, கைகேயியோட உதவி கொண்டு அந்த கைகேயும் மந்தரையும் எல்லா யுகத்திலையும் இருப்பாங்க. கிருஷ்ண பரமாத்மா காலத்துல மகாபாரத போர் நடந்ததே, சகுனின்னு ஒரு சூழ்ச்சிக்காரன் இருந்தானே. அப்போ கலியுகத்திலையும் அதே மாதிரி சூழ்ச்சிக்காரர்கள் வஞ்சர்கள் நிறைஞ்சா இருந்தாலும் நல்லவர்களாக பெருமானவர்கள் அவதரிச்ச பிறகு அவங்கதான் அவங்க கைக்கு சிக்கின தலைகளை எல்லாம் பிடிச்சு இந்த கலிங்கிற இருளனை அவங்க உள்ளத்துல இருந்து மாற்றி நம்மளையெல்லாம் நல்லவர்களாக மாற்றி வச்சுக்கிறோம். இந்த உலகம் பூராத்தை மாற்றுவதற்காகத்தான் நான் வந்தேன். ஆனா என்னால முடிஞ்சது இவ்வளவு பேரு தான் நினைக்கும் போது எனக்கு வேதனையாக இருக்கு. அதனாலதான் நம்ம அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கேன். என் மக்களாகிய நீங்கள் பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டீர்கள், இனிமேல் நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு பாக்கி இருக்கு. இந்த உலகம் பூரா உயிர்விக்கணும் அப்படிங்கிற செயலுக்காக நான் வந்தேன். அதை நீங்கள் எனக்கு துணை கருவிகளாக நீங்கள் செய்யணும் அப்படின்லாம் நமக்கு அறிவு செஞ்சு தம்மை வெளிப்படுத்தி காட்டியறி அந்த திருவாக்கியங்களை நாம இப்ப தொடர்ந்து பார்த்து வர்றோம். இப்ப திருமஞான குரல்ல தான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கும் தொடர்ந்து திருமஞான குரல்ல நாம தொடர்ந்து நாம பார்ப்போம். இப்போ திருமஞான குரல்ல நம்ம நேற்று பார்த்ததுக்கு அடுத்து பார்ப்போம். திருவாக்கியம் 27 பார்ப்போம். நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இதோட இருக்கட்டும். ஏதாவது ஒரு வாக்கியம் மட்டும் இன்னைக்கு பார்ப்போம், பார்த்துட்டு தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்ப்போம். திருவாக்கியம் 27 பெருமானவர்களுக்கு இந்த ஆண்டவர்கள்ங்கிற நாமம் எப்படி வந்தது அப்படின்னு எடுத்து காமிக்கிறாங்க. அப்போ அவங்க இந்த ஆண்டவர்கள்ங்கிற நாமம் அவங்க திருப்பத்தூர்ல வசித்து வரும்போது ஒரு பொறாமைக்காரன், பொய் ஞானி, நல்லதுக்கு தான் அதுதான் இதுதான் கலிகால மாத்தே, பொய் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள நம்புவாங்க. மெய்யாகவே இறைவன் அவதரிக்கும் போது அவங்கள நம்புறது இல்லை. அப்போ பொய் ஞானியை பொசுக்கும் தூட்டுக்கோள்னு ஒரு பிரசுரம் ஒன்றை அச்சடித்து பெருமானவர்கள் இருந்த ஆண்டவருக்கு அப்படின்னு ஒரு விலாசம் எழுதி பெருமானவர்கள் குடியிருந்த அந்த வீட்டுல கொண்டு அந்த நோட்டீஸ் எல்லாம் போடுறான். அப்போ பெருமானவர்கள் இது ஆண்டவருக்குன்னு தானே கடிதம் போட்டிருக்கான், நம்ம பேர் ஆண்டவர் அல்லவே, இது யாருக்கோ போட்டிருக்கான்னு நினைச்சு பெருமானவர்கள் அதை ஒதுக்கி தள்ளிட்டு அதை பத்தி பொருட்படுத்தல.
ஆனா பெருமானவர்களுடைய பிள்ளைகள் அதை பொறுத்து கொள்ள முடியல. அப்போ அவங்க இவனுக்கு ஒரு சரியான பாடம் கற்பிக்கணும். அந்த பொறாமை பாதகன் இவ்வாறு தகாததை செய்திருக்கிறானே என கோபம் கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்கணும் இவனுக்கு அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் எல்லாம் கேட்கவும் நாமும் அதற்கு இணங்கினோம். அப்ப இணங்கி பெருமான் அவர்கள் தேவகோட்டை கலெக்டரிடம் ஒரு பிராது ஒண்ணு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எங்க வீட்டுல இப்படி நோட்டீஸ் போட்டுட்டு போறான் அப்படின்னு சொல்லி. அப்போ அவனையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவன் இப்படி கேஸ் போடுவாங்கன்னு நினைக்கல. நான் இவங்களை ஒன்றும் சொல்லல, ஆண்டவங்களுக்குன்னு தானே நான் சொன்னேன். இவங்களாம் ஆண்டவங்க, பழனி ஆண்டவர் இருக்காங்க, மொஹிதீன் ஆண்டவர் இருக்காங்க, இப்படி எத்தனையோ ஆண்டவங்க இருக்காங்களே, நான் அவங்கள சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானவங்களும் ஆமா பழனி ஆண்டவர் இருக்காங்க, மொஹிதீன் ஆண்டவர் இருக்காங்க, எத்தனையோ ஆண்டவர்கள் இருக்காங்க, ஆனால் இப்போது இருக்கும் ஆண்டவர் நாம் தான். அப்ப எத்தனையோ ஆண்டவங்க இருக்காங்கன்னு இன்னும் தெய்வமும் அப்படி சொன்னாங்கன்னா கேஸ் அவன் பக்கம் தீர்ப்பாயிருமேன்னு எல்லாரும் பயத்தோட பார்க்கும்போது கேஸ் ரத்தாகிவிடும் என்று எண்ணியது போல எல்லாரும் பயந்துட்டாங்க பெருமானவர்கள் சொல்லும் போது. அப்போ நாமும் அவ்வாறே பேசிக்கொண்டு முடிவில் ஆனால் இப்போது இருக்கிற ஆண்டவர்கள் நாம் தான். அவங்கெல்லாம் இப்ப இல்லையே, செந்தில் ஆண்டவர், பழனி ஆண்டவர், மொஹிதீன் ஆண்டவர், நாகூர் ஆண்டவர் எல்லாம் சொல்ற கரெக்டு தான்ப்பா, அவங்க எல்லாம் இப்ப இல்ல, இப்ப நான் தான் ஆண்டவரா இருக்கேன், அதனால பிரசுரம் எம்மைத்தான் குறிக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் குதூகலம் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனை வழங்குச்சு. அவன் திரும்பவும் மேல அப்பீல் பண்றான். மேல அப்பீல் பண்ணா தண்டனை கூட தான் செய்யுது. புனர் விசாரணையில் அவனுக்கு அபராதமும் சிறைவாச தண்டனையும் கூட தான் செய்யுது. இப்படியெல்லாம் நடந்து அந்த ஆண்டவர்கள்ன்ற நாமும் நம்முடைய தெய்வம் அவர்களுக்கு சேர்ந்ததாக தெய்வம் அவங்க நமக்கு இந்த திருவாக்கியம் 27 நமக்கு அருள் செய்யறாங்க. இது நடந்த சில நாட்களுக்கு பின் நாம் நம்முடைய ரிவால்வர் லைசன்ஸுக்காக அதே கலெக்டரை பார்க்க வேண்டியதாயிற்று. அப்போது அவர் இனி நீங்கள் ஆண்டவர்கள் என்றுதான் கையெழுத்து போட வேண்டும் என்று கூறினார். இவ்வாறு தீர்க்கதரிசியர்கள் எதிர்பார்த்த ஆண்டவர்கள் என்ற அந்த திருநாமம் தானே ஏறி ஊர்ஜிதம் ஆயிற்று. இப்போ இப்படியாகத்தான் நம்முடைய பெருமானவர்களுக்கு அந்த ஆண்டவர்கள் என்ற திருநாமம் அவர்களுக்கு ஊர்ஜிதமானது அப்படின்னு தெய்வம் அவங்க அருளி செய்யறாங்க. அப்போ இப்படியாக இந்த கலியுகத்தை இடிவிழுந்தோனாகி அவனுடைய நெடுநாளின் வாழ்வு குடிகேடு செய்வதற்காக பெருமான் அவர்கள் அவதரித்து எத்தனை பேர் உள்ளத்துல அவங்களால முடியுமோ அத்தனை பேர் உள்ளத்துல இருந்து அந்த கலியுனை விரட்டி அடிச்சாங்க. உலகம் பூரா அந்த கலியனை விரட்டி அடிப்பதுதான் பெருமானவர்களுடைய நோக்கமாக இருந்தது. ஆனா அவங்களால முடிஞ்சவரை எவ்வளவு பேர் உள்ளத்துல இருந்து அந்த கலியிருளை விரட்ட முடியுமோ விரட்டினாங்க. அதை தொடர்ந்து நாமளும் இப்ப பேசி பேசி எத்தனை பேர் இருளை நீக்க முடியுமோ அதுக்கு நாமளும் தொடர்ந்து பாடுபட்டுக்கிட்டே இருக்கிறோம். எல்லாரும் பெற வேண்டும், இந்த உலக மக்கள் எல்லாரும் அந்த பிரகாசத்தை பெற வேண்டும், கலி இருட்டில இருந்து வெளியே வர வேண்டும், இந்த அக்கிரமங்கள் எல்லாம் ஒழிய வேண்டும் என்பதுதான் பெருமானவர்களுடைய அந்த ஆசையாக இருந்தது. அதற்காகத்தான் அவங்க ஒரு பூவன பொற்காலத்தை கொண்டு வந்தாங்க. நாமெல்லாம் அந்த பூவன பொற்காலத்தில் இருந்து இந்த உலக மக்கள் எல்லோருமே அந்த பூவன பொற்காலத்தை, அந்த வசந்த காலத்தை அனுபவிக்க நம்மால முடிஞ்சவரை நம்முடைய பெருமானவர்களுக்கு துணைக்கருவிகளாக இருந்து நாளும் நமது பெருமானவர்களுடைய அந்த பெருமையை எடுத்து பேசிக்கொண்டே இருப்போம் என்று கூறி என் முத்தி பேர்கள் மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.